கண்களில் கருப்பு வெள்ளை துணி அணிந்து நூதன முறையில் போராடிய காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பின்னணி என்ன? மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் தல்லாக்குளம் மாநகராட்சி அலுவலகத்தில் அறிஞர் அண்ணா மாளிகையில் மேயர் இந்திராணி பொன் வசந்த் தலைமையில் இன்று நடந்தது. இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர்கள் மத்திய பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்து கண்களில் கருப்பு வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது திடீரென கையில் வைத்திருந்த மத்திய பட்ஜெட்டின் நகலை கிழித்து எறிந்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் ஒரு சேர எழுந்து நின்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் கூட்டம் பரபரத்தது. மாநகராட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென காங்கிரஸ் கட்சியினர் பட்ஜெட் நகலை கிழித்து எறிந்தும் திமுக கவுன்சிலர்கள் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் மாமன்ற கூட்டத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசினுடைய தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடிய பட்ஜெட்டை கண்டித்து குறிப்பாக கண்டன தீர்மானத்தை மாமன்ற உறுப்பினர் வார்டு 64 மாமன்ற உறுப்பினர் நீதிமன்ற உத்தரவை கண்டிக்கின்றோம். மத்திய அரசு பட்ஜெட்டை ஒன்றிய அரசு வஞ்சித்த தமிழக பட்ஜெட்டை தமிழகத்தை புறக்கணிக்கும் வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெள்ளை என்ற அர்த்தத்தில் ஒரு கண்ணை கட்டிக்கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த போராட்டத்தினை செய்து மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை கிழித்து